பிக் பாஸ் சீசன் 8ல எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குமா, இந்த வாரமாச்சு இருக்குமா அப்படின்னு ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் யார் குறைவான வாக்குகள்ல இருக்காங்க, அதிகாரப்பூர்வமற்ற ஓட்டிங் லிஸ்ட் என்னங்கிறது வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். சீசன் 8 ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படிங்கிற டாஸ்க்ல காதல் கதையெல்லாம் கொண்டு ஏதேதோ பண்ண ட்ரை பண்ணாங்க. சண்டையெல்லாம் பயங்கரமா போடுறாங்கன்னு பார்த்தா எல்லாமே டிராமான்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. எப்படியோ இவங்க இந்த சீசன் 8 ரொம்பவே மொக்கையா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ரசிகர்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில எதிர்பாராத நிறைய போட்டியாளர்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. ஜாக்லின் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. ஆரம்பத்துல எல்லாருமே அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப நல்ல சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இப்ப அவங்க கேமை விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில இந்த வாரம் வைல்ட் கார்டுல வீட்டுக்குள்ள போனவங்க தான் சிக்கி இருக்காங்க. ஒருவேளை டபுள் எவிக்ஷனா இருந்தா அதுல 2 பேரை வெளியே அனுப்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுல ரியா அவங்க ரொம்பவே குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கூடவே மஞ்சரி அவங்களும் ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இவங்க 2 பேரும் தாங்க இப்ப ரொம்பவே டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. இவங்கள யாராச்சும் ஒருத்தர் தான் வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல 2 பேர் வெளியில போனாலும் எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஆனா பழைய போட்டியாளர்கள் எல்லாம் கொஞ்சம் சேவ் ஆயிட்டாங்க. சொல்ல போனா சௌந்தர்யா அவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஆதரவுங்க. ஓட்டிங்ல அவங்க தான் நம்பர் 1ல இருக்காங்க. எப்ப பார்த்தாலுமே நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பிஆர் டீம் வச்சு இப்படி எல்லாம் வேலையை பாக்குறாங்க அப்படின்னு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி போக வாரங்கள் குறைய இந்த எவிக்ஷன் ரொம்பவே சூடு பிடிக்கும் போது கண்டிப்பா யார் உண்மையா குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க, யாரு ரியலா விளையாண்டுருக்காங்கன்னு தெரிய வந்துரும். அந்த வகையில சீசன் 8ல அடுத்தடுத்த டாஸ்க் எல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு வழியில கதை சொல்ற டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தரை பத்தி நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருந்தாங்க. அந்த டாஸ்க்ல நிறைய பேர் மக்கள் மனசுல இருந்த ஒரு இடத்தை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த டாஸ்க்கு அப்புறமா இப்ப ஸ்கூல் டாஸ்க் போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து இன்னும் நிறைய டாஸ்க்குகளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல எப்பவும் வைக்கிற டாஸ்க் தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த வகையில எப்ப போட்டியாளர்களோட வீட்டுல இருந்து அவங்களுடைய சொந்தங்களை வீட்டுக்குள்ள அனுப்ப போறீங்க, அந்த டாஸ்க் எப்பங்க வரும், நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்குங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். சீசன் 8 சொல்லவே வேண்டாம், ரொம்பவே மொக்கையா தாங்க போயிட்டு இருக்கு. சோ இந்த வாரம் இவங்க 2 பேருடைய பெயர் தாங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்கு. இவங்கள தான் யாரோ ஒருத்தர் வெளியேற போறாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. விஜய் சேதுபதி அவர் ஆரம்பத்துல ஒரு சில வாரங்கள் நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டாரு. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரியான பதிலடி கொடுக்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. ஆனா போக போக அவரையும் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சீசன் 8 இப்ப வரைக்குமே குறைவான டிஆர்பில தாங்க போயிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. சோ நிகழ்ச்சி எங்க சூடு பிடிக்கும், எப்ப சூடு பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். சீசன் 8 நீங்க பாக்குறீங்களா? இவங்கள யார் வெளியில போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பழைய போட்டியாளர்கள்ல யார் வெளியில போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.